இட்லி மாவு புளிச்சிடுச்சுன்னு கீழே ஊத்துறீங்களா? இனிமே அந்த தவறை செய்யாதீங்க. அது எதுக்கெல்லாம் பயன்படுது பாருங்க. எல்லோர் வீட்டிலும் இட்லி தோசைக்கென மாவு ஆட்டி ஃப்ரிட்ஜில் வைப்பது உண்டு. மாவு ஒரு 3 நாட்கள் பயன்படுத்தலாம். அதற்கு பிறகு மிகவும் புளித்துவிடும். மேலும் அதை பயன்படுத்தினால் அது உடம்பிற்கு அவ்வளவாக நல்லது இல்லை. பிறகு அதிலிருந்து மாவு எடுத்து கீழே தான் ஊற்றுவார்கள். இப்படி வீணாகும் மாவை வைத்து வீட்டில் பாத்ரூமில் உள்ள பக்கெட், கப் அனைத்தையும் சுத்தம் செய்யலாம் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், அதை எப்படி சுத்தம் செய்வது என்பதை பார்ப்போம். அதாவது சமூக வலைதளங்களில் ஒரு பெண் இந்த வீடியோவை வெளியிட்டுள்ளார். நமது பாத்ரூமில் தொடர்ந்து யூஸ் செய்து வரும் பக்கெட் மற்றும் கப்பில் ஒரு வெள்ளை கலரில் அழுக்கு போல் படிந்திருக்கும். அதை நீக்குவது மிகவும் கடினமாக இருக்கும். மேலும் பாத்ரூமின் ஓரங்களில் எல்லாம் அழுக்குகள் அப்படியே இருக்கும். என்னதான் கிளீனர்களை போட்டு கிளீன் செய்தாலும் அது போகாது. இதற்கெல்லாம் இந்த புளித்த மாவை வைத்து தேய்த்தால் அழுக்கு ஒட்டியிருந்த இடம் தெரியாமல் ஓடுகிறதா. அதாவது ஒரு அரை கப் மாவு எடுத்துக்கொண்டு அதில் ஷாம்பு பாக்கெட் 1, வினிகர் 2 ஸ்பூன் மற்றும் சோடா மாவு 1 ஸ்பூன் எடுத்துக்கொண்டு நன்கு கலக்கி கொண்டு ஸ்க்ரப், அதாவது கம்பியில் இருந்தால் நல்லது, அதை வைத்து வாளியை வைத்து நன்கு தேய்க்க வேண்டும். உப்பு தண்ணீரை அதிகம் பயன்படுத்தும் வீட்டில் பாக்கெட் இப்படி இருக்கும். இதை வைத்து தேய்த்தால் அந்த கரை காணாமல் போய்விடும். மேலும் பாத்ரூமை கிளீன் செய்வதற்கும் இதை பயன்படுத்தலாம். மேலும் கிச்சனில் பாத்திரம் கழுவும் சிங்கையும் கிளீன் செய்யலாம். வீணாக போகும் மாவை எடுத்து இப்படி உபயோகிப்பதன் மூலம் அழுக்கும் போகும், மேலும் பணமும் மிச்சமாகும். இட்லி மாவு ரொம்ப புளிச்சிருச்சுன்னா லாஸ்ட்டில் தூக்கி தூர ஊற்றிடும். அந்த மாதிரி தூர ஊற்றாதங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம். புளிச்ச மாவு 2 கப் எடுத்துருக்கிறேன். இது கூட 1 ரூபா ஷாம்பு, எந்த ஷாம்பாக இருந்தாலும் 1 ஷாம்பு வந்து சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வினிகர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வினிகருக்கு பதில் 1 லெமன் சாறு கூட சேர்த்துக்கலாம். பாத்ரூமில் யூஸ் பண்ணுற பக்கெட் வந்து அந்த உப்பு தண்ணி பட்டு பக்கெட் வந்து ரொம்ப உப்பு கரை படிஞ்சு போய் இருக்குது. உப்பு கரையை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த புளிச்ச மாவு பேஸ்ட்டை வச்சு நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். என்னோட பக்கெட்டு ரொம்ப உப்பு கரை படிஞ்சு போய் இருக்குது. விளிம்புலலாம் அதிகமாக இருக்குது. ஒரு ஸ்க்ரப்பரில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை தொட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா பக்கெட்டில் விடாப்பிடியான உப்புக்கரை இருந்தாலுமே அந்த உப்புக்கரை இருந்த இடமே தெரியாதுங்க. நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேஸ்ட்டை வச்சு பாத்ரூமையும் க்ளீன் பண்ணலாம், கிச்சன் சிங்கையும் க்ளீன் பண்ணலாம். நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ பாருங்க பக்கெட் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு இருக்கு. எவ்வளவு விடாப்பிடியான உப்புக்கரை இருந்தாலும் போயிடும். இட்லி மாவு ரொம்ப புளிச்சிருச்சுன்னா லாஸ்ட்டில் தூக்கி தூர ஊற்றிடும். அந்த மாதிரி தூர ஊற்றாதங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம். புளிச்ச மாவு 2 கப் எடுத்துருக்கிறேன். இது கூட 1 ரூபா ஷாம்பு, எந்த ஷாம்பாக இருந்தாலும் 1 ஷாம்பு வந்து சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வினிகர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வினிகருக்கு பதில் 1 லெமன் சாறு கூட சேர்த்துக்கலாம். பாத்ரூமில் யூஸ் பண்ணுற பக்கெட் வந்து அந்த உப்பு தண்ணி பட்டு பக்கெட் வந்து ரொம்ப உப்பு கரை படிஞ்சு போய் இருக்குது. உப்பு கரையை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த புளிச்ச மாவு பேஸ்ட்டை வச்சு நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். என்னோட பக்கெட்டு ரொம்ப உப்பு கரை படிஞ்சு போய் இருக்குது. விளிம்புலலாம் அதிகமாக இருக்குது. ஒரு ஸ்க்ரப்பரில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை தொட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா பக்கெட்டில் விடாப்பிடியான உப்புக்கரை இருந்தாலுமே அந்த உப்புக்கரை இருந்த இடமே தெரியாதுங்க. நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேஸ்ட்டை வச்சு பாத்ரூமையும் க்ளீன் பண்ணலாம், கிச்சன் சிங்கையும் க்ளீன் பண்ணலாம். நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ பாருங்க பக்கெட் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு இருக்கு. எவ்வளவு விடாப்பிடியான உப்புக்கரை இருந்தாலும் போயிடும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.